ஸ்ரீ கர்க சம்ஹிதை விஸ்வஜித் காண்டத்தின் 6ஆம் அத்தியாயம். மிருதன்வ நாட்டின் மன்னர் கயையை தோற்கடித்து மாலவன் மன்னரிடமிருந்தும் மகிஷ்மதி நகர மன்னரிடமிருந்தும் சண்டையிடாமல் பரிசுகளை பெற்ற பிரத்யும்னன். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, இவ்வாறு கலிங்கராஜரை தோற்கடித்த யாதவேஸ்வர பிரத்யும்னன் அழினாவின் நீரை தாக்கியது போல மிருதன்வ மார்வார் நாட்டிற்கு சென்றார். தன்வ தேசத்தின் மன்னரான கயா ஒரு மலைக்கோட்டையில் வசித்து வந்தார். அவரது நிலைமையை அறிந்த யாதவேஸ்வரர் உத்தவரை அவரிடம் அனுப்பினார். ஞானிகளில் சிறந்தவரான உத்தவர் கிரிதுர்கைக்கு சென்று அரச சபைக்குள் நுழைந்து கயா மன்னரிடம், மன்னவரே, நரேஸ்வரரே, நான் கூறுவதை கேளுங்கள். யாதவர்களின் தலைவரான அரசர் உக்கிரசேனர் ஜம்பூத்வீபத்தின் மன்னர்களை வென்று ராஜசூய யாகத்தை நடத்துவார். எண்ணற்ற பிரபஞ்சங்களின் அதிபதியான மிகவும் பரிபூரண பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மகாராஜாவின் அமைச்சராகிவிட்டார். அவர் வில்லாளிகளில் சிறந்தவரான பிரத்யும்னனை இங்கே அனுப்பியுள்ளார். உங்கள் குடும்பத்தின் நலனை நீங்கள் விரும்பினால் உடனடியாக அவர்களிடம் ஒரு பரிசோடு செல்லுங்கள். நாரத மாமுனிவர் கூறினார், மன்னரே, இதை கேட்டதும் வீரம் மற்றும் விவேகத்தால் போதையில் இருந்த வலிமை மிக்க மன்னர் கயா சற்று கோபமடைந்து உத்தவரிடம் கூறினார். கயா கூறினார், மகாமுனிவரே, சண்டையிடாமல் நான் அவர்களுக்கு பரிசு வழங்க மாட்டேன். உங்களை போன்றவர்கள் சமீபத்தில் தான் செழிப்பை அடைந்து புதிதாக செல்வந்தர்களாகிவிட்டார்கள் என்றார். அவரது வார்த்தைகளை கேட்டு அரசரே, உத்தவர் பிரத்யும்னரிடம் சென்று அரசர் கயனின் வார்த்தைகளை அனைத்து யாதவர்களுக்கும் திரும்ப திரும்ப கூறினார். பின்னர் அந்த நேரத்தில் தேவி ருக்மிணியின் மைந்தன் மலைக்கோட்டையை தாக்கினான். கயனின் வீரர்கள் யாதவர்களுடன் கடுமையான போரில் ஈடுபட்டனர். பொதுமக்களையும் யானைகளையும் கால்களால் தரையில் நடப்பவர்களையும் நசுக்கி மரங்களை மிதித்து மன்னர் கயை 2 அக்ஷோகினி படைகளுடன் போருக்கு புறப்பட்டார். தேர்கள் தேர் ஓட்டுநர்களுடனும் யானைகளின் அரசர்களுடனும் பெரிய யானைகளுடனும் குதிரை வீரர்களுடனும் துணிச்சலான வீரர்களுடனும் சண்டையிட்டனர். கூர்மையான அம்புகள், கேடயங்கள், வாள்கள், கதாயுதங்கள், ராக்கிகள், கயிறுகள், கோடரிகள், சத்திரம் மற்றும் புஷுண்டி போன்றவற்றுடன் அனைவரும் போரில் ஈடுபட்டிருந்தனர். ஆயுதங்களின் தாக்குதலால் பீதியடைந்த வீரர்கள் யாதவர்களால் தோற்கடிக்கப்பட்டு தங்கள் தேர்களை கைவிட்டு 10 திசைகளிலும் ஓடிவிட்டனர். அவரது படை தப்பி ஓடும்போது வலிமை மிக்க கயன் தனது வில்லை மீண்டும் மீண்டும் அசைத்து தனியாக போருக்கு முன்னேறினான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகனான திப்திமான் தனது வில்லிலிருந்து அம்புகளால் எதிரியின் குதிரைகளை கொன்றான். ஒரு அம்பால் தேரோட்டியை அழித்து 2 அம்பால் அவனது உயர்ந்த கொடியை வெட்டினான். 20 அம்புகளால் தேரை உடைத்து 5 அம்புகளால் அவனது கவசத்தை உடைத்தான். பின்னர் வலிமை மிக்க திப்திமான் 100 அம்புகளை எய்து கயனின் வில்லை உடைத்தான். மற்றொரு வில்லை எடுத்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மைந்தன் திப்திமானை 20 அம்புகளால் காயப்படுத்தினான். பின்னர் வலிமை மிக்க போர் வீரன் ஒரு மேகம் போல கர்ஜித்தான். போர்க்களத்தில் அவன் தாக்குதல் தீப்திமானின் இதயத்தை பதற்றப்படுத்தியது. இருப்பினும் அவன் கையில் ஒரு ஒளிரும் சக்தி வாய்ந்த ஆயுதத்தை எடுத்து அதை சுழற்றி வலிமை மிக்க கயனின் மீது வீசினான். அந்த ஆயுதம் அரசரின் இதயத்தை துளைத்து அவரது இரத்தத்தில் பெரும்பகுதியை குடித்தது. அரசரே, பசுவும் சமரங்கனத்தின் மயக்கம் அடைந்தது. தீப்திமான் எதிரியின் கழுத்தில் தனது வில்லின் முனையை வைத்து கருடன் ஒரு பாம்பை இழுத்தது போல பிரத்யும்னனின் முன் இழுத்துச் சென்றான். அந்த நேரத்தில் மனிதர்கள் மற்றும் கடவுள்களின் குரல்கள் ஒரே நேரத்தில் ஒலித்தன. தேவர்கள் வானத்திலிருந்து மலர்களை பொழிந்தனர். பூமிக்குரிய மன்னர்கள் பூமியிலிருந்து பொழிந்தனர். அரசரே, பின்னர் கயனே சம்பராரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகன் பிரத்யும்னரின் பாதங்களையும் வணங்கினார். அங்கிருந்து மகாத்மா பிரத்யும்னன்
தங்க சைப்ரசத்தை தாக்கும் ஒரு வண்டு போல அவந்திகபுரத்திற்கு சென்றார். அவர் வருகையை கேள்விப்பட்டு மால்வான மன்னன் ஜெயசேனன் மிகுந்த பக்தியுடன் அவரை வணங்கினான். பிரத்யும்னனின் சக்தியை அறிந்த மித்திலேஸ்வர மன்னரே அவன் முன் தன் தோல்வியை ஏற்றுக்கொண்டார். அந்த பெரியவர்களை அழைத்து அவர்கள் மூலம் சிறந்த பரிசுகளையும் முனிவருக்கு வழங்கினார். அங்கு தனது தந்தையின் அத்தை ராஜாதி தேவிக்கு வணக்கம் செலுத்திய பின்னர் மிகுந்த வீரமுள்ள பிரத்யும்னன் தனது உறவினர்களான விந்து மற்றும் அனுவிந்தனை அரவணைத்தார். மாளவ வீரர்களால் மரியாதையுடன் சூழப்பட்ட அவர் மிகுந்த மகிமையுடன் வெளிப்பட்டார். அங்கிருந்து வில்லாளிகளில் சிறந்தவரான பிரத்யும்னன் மகிஷ்மதிக்கு சென்று யாதவர்கள் மற்றும் அவரது வீரர்களுடன் இணைந்து நர்மதை நதியை கண்டார். அலை அலையான நீரால் அலங்கரிக்கப்பட்ட நர்மதை நதி ஒரு திலகம் மற்றும் அச்சிடப்பட்ட தலைப்பாகை போல பாயும் மலர்களின் கொத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டதாக தோன்றியது. கரும்பு, மூங்கில் மற்றும் பிற மரங்களால் பூத்த மாதவ மரங்களால் சூழப்பட்ட நர்மதை நதி பால் வீதியைப் போல அழகாக தெரிந்தது. உருவகப்படுத்தப்பட்ட பிரகாசமான தெய்வங்களால் சூழப்பட்டது. அதன் கரையில் முகாமிட்டு யாதவேஸ்வர பிரத்யும்னன் யாதவர்களுடன் அமர்ந்தார். தெய்வங்களின் அரசரான தேவேந்திரன் தெய்வங்களால் அலங்கரிக்கப்பட்டிருப்பது போல மகிஷ்மதியின் தலைவரான இந்திரநீலம் ஒரு ஞானி. அவர் தனது தூதரை பெரிய பிரத்யும்னரிடம் அனுப்பினார். தூதர் பிரத்யும்னனின் முகாமிற்கு வந்து கரங்களை கூப்பி அனைவரின் பார்வையிலும் இவ்வாறு கூறினார். விஷயத்தை கூறினார். தூதர், இறைவா, ஹஸ்தினாபுரத்தின் மன்னரான ஞானி திருதராஷ்டிரன் இந்த மிகவும் சக்தி வாய்ந்த போர் வீரன் இந்திரநீலனை மகிஷ்மதி நகரத்தின் சிம்மாசனம் என்றழைக்கப்படும் அரியணையில் அமர்த்தியுள்ளார். எனவே அவர் யாருக்கும் பலிகளையோ அல்லது பரிசுகளையோ வழங்க மாட்டார். அவர் இந்த செல்வத்தை துரியோதனனுக்கு வலுக்கட்டாயமாக அல்ல, தானாக முன்வந்து வழங்குகிறார். நீங்கள் சண்டையிடலாம், ஆனால் இங்கே சண்டையிடுவதால் எந்த பயனும் இருக்காது என்றார். பிரத்யும்னன், தூதரே, அவமதிக்கப்பட்ட பிறகு மன்னர் கயரும் மன்னர் கலிங்கரும் காணிக்கை செலுத்தியது போல இங்குள்ள மன்னர்களும் தோற்கடிக்கப்பட்ட பின்னர் காணிக்கை செலுத்துவார்கள். மகிஷ்மதியின் மன்னர்கள் சிறந்த மன்னர்களாகிவிட்டனர், ஆனால் அவர்களுக்கு அரசர் உக்கிரசேனரை தெரியாது என்றார். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, இதை கூறியதும் தூதர் உடனடியாக அரச சபைக்கு சென்று மகிஷ்மதி மன்னரிடம் பிரத்யும்னன் கூறியதை கூறினார். மகிஷ்மதி மன்னர் யாதவ படை மிகவும் வலிமையானது என்பதை கண்டார். எனவே அதை எதிர்த்து போரிடுவது சரியாக இருக்காது. எனவே அவர் 5000 யானைகள், 1,00,000 குதிரைகள் மற்றும் 10,000 வெற்றிகரமான ரதங்களுடன் புறப்பட்டார். பெரிய பிரத்யும்னரை சந்தித்த பின்னர் அவர் அவற்றையெல்லாம் அவருக்கு வழங்கினார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் விஸ்வஜித்து காண்டத்தின் வகுலாஸ்வ மன்னர் நாரத முனிவரின் சம்வாதம் என்றழைக்கப்படும் உரையாடலில் உருவான மகிஷ்மதிபுரி விஜயம் என்ற தலைப்பு கொண்ட 6ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.